மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து பிரியா வந்த கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்தது. டிரைவர் ஞானமணி, அம்மா ஒரு நிமிஷம் போக்குவரத்து போலீஸ் கிட்ட போய் நீங்க யாருன்னு சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் கூட்டத்தை விலக்கி வழி விடுவாரு. காரை விட்டு இறங்கிய ஞானமணிக்கு பகீர் என்றது. எதிரில் இருந்த ஆம்புலன்ஸில் மாஜி எம்எல்ஏ ராஜதுரையின் இரத்த சகதியான உடம்பு ஸ்ட்ரெச்சரில் வைக்கப்பட்டிருந்தது. அடியாத்தி, இந்த ஆளுக்குத்தான் விபத்தா? புலம்பியபடியே போலீசிடம் சென்று காதை கடிக்க அவரும் காருக்கு வேகமாக வழி ஏற்படுத்தி கொடுத்தார். ஞானமணி காரை கிளப்பினான். மெல்ல ஊர்ந்து ஓட ஆரம்பித்தது வாகனம். ஆனால் அவன் முகத்தில்தான் சுரத்தே இல்லை. அம்பாரி மாளிகை வாசலில் ஆரத்தி சகிதம் காத்து கொண்டிருந்தாள் லயன் லக்ஷ்மி. கார் உள்ளே நுழையவும் உற்சாகமாக தயாரானாள். 2 வேலைக்கார பெண்கள் ஓடி வந்து ஆரத்தி எடுக்க உச்சி முகர்ந்து மகளை வரவேற்றாள் லக்ஷ்மி. பிரியாவும் தாயை பார்த்தவுடன் கட்டி கொண்டாள். அப்படியே லக்ஷ்மியின் பார்வை வெளியே உள்ள அந்த மணிமண்டபம் பக்கம் சென்றது. என்னம்மா, அப்பாவோட சமாதிக்கு போகணுமா? என்னடா கேள்வி இது? அவர் இல்லாட்டி நீ ஏது, இல்ல நான் தான் ஏது? சரி சரி, வா போகலாம். பிரியா லக்ஷ்மியின் விருப்பத்தை நிறைவேற்றுவது போல் உடன் நடந்தாள். அவளுக்காய் ஒரு தனி துடிப்பு இல்லை. பிரியா 5 வயதாக இருக்கும் போதே சக்கரவர்த்தி சாரநாதன் போய் சேர்ந்து விட்டார். அதன்பின் பிரியாவுக்கு அப்பா அம்மா என்று எல்லாமே அம்மா லக்ஷ்மிதான். அந்த மணிமண்டபத்திலும் புதிதாக மாலை போட்டு விளக்கெல்லாம் ஏற்றப்பட்டிருந்தது. லக்ஷ்மி அங்கே நுழையவும் கண்கள் 2ம் ஈரமாகிவிட்டன. பிரியா சாதாரணமாக நின்றாள். சில வினாடிகள் நின்றார்கள். மணிமண்டபத்தை விட்டு இருவரும் வெளியே வரவும் லக்ஷ்மியின் செல்போன் அழைத்தது. மறுபக்கத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பேசினார். மேடம், நான் எஸ்ஐ அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம தொகுதி மாஜி எம்எல்ஏ ராஜதுரைக்கு திடீர்னு விபத்தாயிடுச்சு. நல்ல வேளை உயிருக்கு ஆபத்தில்ல. எஸ்ஐயின் பதில் லக்ஷ்மிக்கு பிடரியில் அடித்தது போல் இருந்தது. உங்க பங்களாவுக்கு வந்துட்டு திரும்பும் போதுதான் இப்படி நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கும் தகவல் கொடுத்துடலாம்னு ஃபோன் பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். சப் இன்ஸ்பெக்டர் சாதுரியமாக பேசி முடித்து கொண்டார். ஆனால் லக்ஷ்மிக்குள் புயல் வீச ஆரம்பித்து விட்டது. ராஜதுரை தப்பித்தால் நிச்சயம் அடுத்த பாய்ச்சல் ஜமீன்தார் நல்லமணியின் மீதும் தன் மீதுமாகத்தான் இருக்கும் என்று அவளுக்குள் ஒரு புதிய கணக்கு எழுந்தது. லக்ஷ்மி இப்படி உள் சிக்கலில் சிக்கிக்கொண்டு அமைதியாகிவிட்டதை பிரியா உணரவில்லை. துள்ளிக்கொண்டு உள்ளே ஓடினாள். பார்த்து கொண்டே நின்ற லக்ஷ்மிக்கு திரும்பவும் செல்போனில் அழைப்பு. இந்த முறை ராஜதுரையேதான் பேசினார். அம்மா, நான் ராஜதுரை பேசுறேன். பேச முடியாமத்தான் பேசுறேன். சுத்தி டாக்டருங்க இருக்காங்க. நீங்க என்னை இப்படி பண்ணியிருக்க கூடாதுமா. எந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் வந்து பேசினேனோ அந்த கல்யாணம் நடக்காது. அது மட்டுமில்ல, இனி உங்களை நிம்மதியாவும் இருக்க விட மாட்டேன். அதோடு செல்போன் அடங்கியது. லக்ஷ்மிக்குள் தாறுமாறான இதய துடிப்பு. அந்த தொலைபேசி செய்தி லக்ஷ்மியை ஓர் உலுக்கிவிட்டது. சமீப காலத்தில் அவளுக்கு எதிராக இப்படியோர் ஆவேசத்தை யாரும் காட்டியதில்லை. இருந்தும் நொடிகளில் சுதாரித்துக் கொண்டவள் அடுத்த நொடியே நல்லமணிக்குத்தான் ஃபோன் செய்தாள். தெரியும் லக்ஷ்மி, நீ எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணி இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ராஜதுரை எனக்கும் ஃபோன் பண்ணினான். நாய் மாதிரி நிறையவே கொலைச்சான். ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. அவன் விஷயம் என் விஷயம். இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டுட்டீங்கய்யா. இந்த மாதிரி விஷயத்துல மிச்சமே வைக்கக்கூடாது. ஆனா நீங்க வச்சிட்டீங்க. வாஸ்தவம்தான் லக்ஷ்மி. உனக்கு நான் ஒரு உண்மைய சொல்றேன். அந்த நாகமாணிக்க கல்லு மட்டும் என்கிட்டயே இருந்திருந்தா நான் நிச்சயமா சரியா காரியத்தை முடிச்சிருப்பேன். அது உன்கிட்ட வரவும் தான் எனக்கு விஷயம் தப்பாயிடுச்சு. என்ன சொல்றீங்க ஐயா? அவ என்னையும் தான குத்தம் சொல்லியிருக்கான். இனி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். நான் நல்லா சொல்றேன் கேளு. உன்னை இனி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சாச்சு.
நீ யாரையாவது கொலையே செஞ்சாலும் அத கொலைன்னு இந்த சமுதாயம் ஒத்துக்காது. ஒரு வீரச் செயலாத்தான் பார்க்கும். எனக்கென்னமோ நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ சொல்றீங்கன்னு தோணுது. சத்தியமா இல்ல லக்ஷ்மி. நான் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு நீயே போக போக புரிஞ்சுப்ப. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த நாகமாணிக்க கல்லை தொட்டு கும்பிட்டு நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு காரியத்துல நீ இறங்கி பாரு. அப்ப தெரியும் அதோட மகிமை. என்னமோ சொல்றீங்க. சரிங்கய்யா, எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. என் மகளும் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சிட்டு வந்துட்டா. நான் கொஞ்சம் அவளோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷமா இரு தாயி. அப்படியே கல்யாண விஷயத்தையும் பேசிடு. இந்த பையன் படுத்த படுக்கையா இருக்கும்போதே நாம கல்யாணத்தை முடிச்சிடணும். விபத்துல தப்பிச்ச அவன் கல்யாண செய்தியாவது கேட்டு சாவட்டும். அதுக்கு முந்தி அவன் வாய அடைக்க பாருங்கய்யா. இன்னைக்கெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க எங்க எது சிக்கும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் மேல்மட்ட விஷயம்னா அவங்களுக்கெல்லாம் அப்படியே மூக்குல வேர்த்திடுது. பத்திரிக்கையில ஒரு வரி வராது. நம்மளை பத்தி அந்த பயலுக்கு நல்லாவே தெரியும் லக்ஷ்மி. ஏதோ அடிப்பட்ட வேகத்துல அவன் கொஞ்சம் கொந்தளிச்சுட்டான். 2 நாள்ல நான் அவனை சமாதானப்படுத்திடுவேன். நீ தைரியமா ஆக வேண்டியத பாரு. ஒரு முக்கியமான விஷயம், அந்த நாகமாணிக்க கல்லுக்கு தினமும் சாம்பிராணி தீபத்தை காட்டிடு. தீட்டோட அது கிட்ட போயிடாத. அப்புறம் அது இப்ப உன்கிட்ட இருக்கிறதுனால உன் வீட்டை சுத்தி சர்ப்ப நடமாட்டம் இருக்கும். அதனால சர்ப்பங்களுக்கு கட்டோட பிடிக்காத நாகத்தாளி வேர்களை வாங்கி வீட்டை சுத்தி அங்கங்க கட்டி தொங்க விட்டுடு. அதே மாதிரி அழகர் கோயில் பக்கம் ஒரு மூலிகை தோட்டம், அதுல சிறியானங்கைன்னு ஒரு மூலிகை செடி கிடைக்கும். அதையும் நட்டு வச்சிடு. ஒரு சர்ப்பமும் வீட்டுக்குள்ள வராது. தப்பி தவறி வந்தாலும் பதட்டத்துல சர்ப்பங்களை அடிச்சுடாத. பிடாரனை கூப்பிட்டு பிடிச்சிட்டு போக சொல்லு. இதையெல்லாம் முதல்ல சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், மறந்துட்டேன். லக்ஷ்மியும் சரிங்க என்று ஒரு வார்த்தையோடு முடித்துவிட்டு போனை கட் செய்தாள். அவளுக்கு பெரிதும் ஆயாசமாக கூட இருந்தது. உள்ளே போன பிரியா உடை மாற்றிக்கொண்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட்டில் துள்ளி குதித்தபடி வந்தாள். மகளை பார்க்க பார்க்க லக்ஷ்மிக்கு கண்களில் கண்ணீர் திரண்டு வர ஆரம்பித்தது. என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு கண் கலங்குறீங்க? இது ஆனந்த கண்ணீர் பிரியா. உன்னை ஒரு மான்குட்டி போல பாக்குற போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயா போதுமா, சினிமாக்கார அம்மா மாதிரி டயலாக் அடிக்கிற. சரி, இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம் என்ன? உன் ப்ரோக்ராம் என்னவோ இனிமேல் அதுதான் எனக்கும். ஓ தேங்க்யூமா. பிரியா மகிழ்ந்த போது அவள் டி-ஷர்ட்டில் இருந்த செல்போன் அழைத்தது. போனில் அஜய். ஹே ஃப்ரீ ஆயிட்டியா? ஹே அஜய், அதுக்குள்ள போனா? இப்பத்தான டாட்டா காட்டிட்டு போன. என்ன அதுக்குள்ள? முதல்ல கிளாக்க பாரு. 1 மணி நேரம் ஆச்சு பிரியா. இல்ல அஜய், நான் இப்பதான் அம்மா கூடவே பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. நாளைக்கு பார்க்கலாம், பாய். லக்ஷ்மி எதிரிலேயே கலகலப்பாக பேசியவள் செல்போனை கட் செய்தாள். ஆனால் அதற்குள்ளேயே லக்ஷ்மி முகத்தில் முத்து முத்தாக வியர்த்து விட்டது. அம்மா, என்னாச்சு உடம்புக்கு? என் உடம்புக்கு ஒண்ணுமில்ல பிரியா. ஆமா, யார் அது அஜய்? என் பாய் ஃப்ரெண்டுமா. என்ன பிரிஞ்சு அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. பிரியா சொல்ல சொல்ல லக்ஷ்மிக்குள் இதய துடிப்பு அதிகமாகியது. பிரியா, என்ன சொல்ற? அப்ப நீ அந்த அஜய லவ் பண்றியா? லக்ஷ்மி அப்படி கேட்கவும் குபீரென்று சிரித்து விட்டாள் பிரியா. என்னடி சிரிக்கிற? சிரிக்காம ஏமா இப்படி? ஒரு பொண்ணு பையன் கூட பேசினாலே காதல் தானா? சாதாரண நட்புமா. ஆனா அவன் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சான். நான் தான் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் எனக்கு கட்டோட பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். சும்மா நட்போட பழகிறதா இருந்தா பழகுன்னு சரின்னு அவனும் மனசை மாத்திக்கிட்டான். பிரியா ஏதோ ஜாலியாக ஜோக் அடித்தபடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே பேசுவது போலத்தான் பேசினாள். இருந்தும் லக்ஷ்மியின் வயிற்றை அது பிரட்டியது. நல்லமணி பேரன் பற்றியும் வரும் முகூர்த்தத்திலேயே அவனை பிரியா திருமணம் செய்து கொள்வது பற்றியும் எப்படி சொல்வது என்று தடுமாற்றம் ஏற்பட்டது. என்னம்மா, என்ன யோசனை?
நான் சொல்றத நம்பு. நான் ஓம் பொண்ணுமா. காதல் அது இதுன்னெலாம் போக மாட்டேன். அப்படி இல்லை பிரியா. இந்த வயசுக்குன்னு சில ஆசைகள் உண்டு. அந்த ஆசைக்கு பெருசா வாழ்க்கை பத்தின அறிவும் இருக்காது. நீ என்னதான் உறுதியா இருந்தாலும் சில நேரத்துல நீ நெகிழ்ந்து போயிடலாம் இல்லையா? அம்மா, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறமா. எதிர்க்க நான் அஜய் கிட்ட பேசியிருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண தப்பு. போகட்டும், நாம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. போயிட்டு வருவோமா? கோவிலுக்கா? என் கண்ணு, நீயா கேக்குற? ஏமா, எனக்கு பக்தி இல்லைன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு இல்லடா, நீயா இத கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாயிருக்கு தெரியுமா? சரி வா போகலாம். லக்ஷ்மியும் உடை மாற்றிக் கொண்டு வர இருவரும் கிளம்பினர். அரசு பொது மருத்துவமனை. ஜெனரல் வார்டில் சில தையல்கள் போடப்பட்ட நிலையில் ஒரு பேண்டேஜ் உருவமாக கிடந்தார் ராஜதுரை. அருகில் சில தொண்டர்கள். அடிக்கடி பெருகும் கண்ணீரை துடைத்தபடியே அவர் மனைவி ருக்மணியும் அருகில் இருந்தாள். 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு போலீஸ்காரர் வந்து அவர் காதில் ஏதோ கூறிவிட்டு போக ராஜதுரையின் முகத்திலும் அவ்வப்போது உணர்ச்சி கொந்தளிப்பு. ராஜதுரை சார்ந்த கட்சியின் துணைத் தலைவர் உள்ளூர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருந்தார். என்னையா பார்த்து போறதுக்கென்ன? இப்ப பாத்தியா, டாக்டருங்களை கேட்டா முதுகு தண்டுல அடி, ஆபரேஷனுக்கு பிறகுதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. அதாங்கய்யா எனக்கும் பயமா இருக்கு. இப்படி இவர் படுத்த படுக்கையா ஆயிட்டா எங்க குடும்பம் என்ன கதி ஆவறதுங்க? ராஜதுரை மனைவி ருக்மணி கண்ணீர் சிந்தினாள். ஏ புள்ள ருக்கு, சும்மா இரு. நான் நிச்சயமா திரும்ப எழுந்திருப்பேன். இனிமேதான் பெருசா சாதிக்கவே போறேன். அந்த நிலையிலும் ராஜதுரையிடம் ஆவேசம். துணைத் தலைவரும் தோளை தடவி கொடுத்துவிட்டு, உடம்ப பாத்துக்கையா, நானும் டீன் கிட்ட சொல்லிட்டு போறேன் என்றபடியே கிளம்பி போனார். அவர் போகவும் டாக்டர் வந்து கேஸ் ஷீட்டை பார்த்தார். டாக்டரை கண்களாலேயே ராஜதுரை அருகில் அழைத்தார். சொல்லுங்க சார். எப்படியாவது என்ன பொழைக்க வச்சிடுங்க டாக்டர். இப்ப உங்களுக்கு எதுவுமே இல்லையே, நல்லாத்தானே இருக்கீங்க. படுத்த படுக்கையா இருக்கேனே, இதுக்கு நான் செத்துடுறதே மேல். டாக்டர், என்ன நீங்க நிமிர்த்தி உட்காத்தி வைக்கணும். அப்படி மட்டும் செய்துட்டா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய ஒரு பெட்டியில போட்டு தந்துடுறேன். இதை கேட்க டாக்டருக்கே சற்று பிரமிப்பாக இருந்தது. சரி சார், நிச்சயமா முயற்சி பண்றேன். பண்றீங்க இல்ல, பண்ணி முடிக்கிறீங்க. ராஜதுரையிடம் ஒரு கட்டளை கலந்த ஆக்ரோஷம். டாக்டரும் மௌனமாக தலையை அசைத்தார். மீனாட்சி அம்மன் கோவில். திருப்பதிக்கு போட்டியாக அப்படியொரு கூட்டம். லக்ஷ்மியை பார்க்கவும் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு கும்பிட்டனர். பட்டுச்சேலையும் வைர நெக்லஸுமாய் லயன் லக்ஷ்மி ஜொலித்தாள். பிரியாவும் ஒரு பருத்தி சேலைக்குள் சும்மா ஜிலு ஜிலுவென்று இருந்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்து வாயை பிளக்காதவர்கள் இல்லை. பட்டர்களும் பக்குவமாய் அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைத்தனர். அன்னை மீனாட்சியும் திவ்யமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தாள். மதுரையின் தேவதை அவள். எல்லா தெய்வங்களும் கையால் வரம் தருவது போலத்தான் காட்சி தருவர். இவளோ கிளியும் கையுமாய் நிற்பவள். அந்த சன்னதியில் பிரியா நிற்கும்போது திருமணப் பேச்சை இங்கேயே எடுப்பதுதான் மனதுக்கு மங்களமாக பட்டது லக்ஷ்மிக்கு. பிரியா, நல்லா கும்பிட்டுக்கோடா. அம்மா இந்த சன்னதியில வச்சு உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போற. வர்ற முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணமாக போகுதுடா. லயன் லக்ஷ்மி சொல்ல பிரியாவுக்கு பகீர் என்றது. மீனாட்சி அம்மன் சந்நிதியில் அம்பிகை முன்னாலே லயன் லக்ஷ்மி சொன்ன அந்த கல்யாண தகவல் மகள் பிரியாவை ஒரு வினாடி ஒரு உலுக்கு உலுக்கியது. தன் தாய் இவ்வளவு அவசரப்படுவாள் என்று பிரியா கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவள் சலனப்படுவதை அவள் முகமே காட்டிக் கொடுத்து விட்டது. அந்த சூழ்நிலையில் கற்பூர தட்டுடன் பட்டர் வரவும் லக்ஷ்மிக்கு கவனம் அவர் பக்கம் சென்றுவிட்டது. பட்டர் குங்கும பிரசாதம் தரும்போது கூடவே ஒரு சிறு பொட்டலத்தையும் தந்தார். பிரியாவும் அதை கவனித்தாள். நீங்க கேட்ட உத்தரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அம்பாள் திருவடியில் திருவளச்சீட்டு போட்டு எடுத்தேன். பூ வந்திருக்கு பாருங்கோ. நீங்க நினைச்ச காரியம் அமோகமா நடக்கும். லக்ஷ்மிக்கு முகமெல்லாம் மலர்ந்து விட்டது. தட்டில் 500 ரூபாய் நோட்டை போட்டாள்.
பட்டர் உடனே பரவசமாகிவிட்டார். நீங்க ரொம்ப நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் என்று பால் போல் பொங்கி வழிந்தார். என் காலம் முடிஞ்சு போச்சு சாமி, இனி எனக்கு எல்லாமே என் மகதான், என் பேரை இவ காப்பாத்துனா போதும் என்று பிரியாவின் காதில் விழும்படி பேசிக்கொண்டே சன்னதியை வலம் வரத் தொடங்கினாள் லக்ஷ்மி. பிரியாவும் மௌனமாக அம்மாவை பின்தொடர்ந்தாள். வழிபாடு முடிந்து வெளியே வந்து காருக்குள் அமர்ந்தபோது பிரியா முகத்தில் ஒரே இறுக்கம். லக்ஷ்மியும் கவனித்தாள். பிரியா, பிரியா, ஏம்மா உம்முன்னு இருக்க? பின்ன என்னம்மா, என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? ஓ, அதுவா விஷயம்? ஆமா, அதுதான் விஷயம். நான் ஒரு 5-6 வருஷத்துக்காவது ஃப்ரீயா இருக்க விரும்புறேம்மா. பிரியா கண்ணு, உன் வயசுல நானும் இப்படித்தான் பேசினேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாரத்துல மாறிட்டேன். வர்ற புருஷனை மட்டும் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டா கல்யாண வாழ்க்கை தாமா ஒரு பொண்ணுக்கு சொர்க்கம். இப்படிலாம் எதையாவது சொல்லி என் வாயை அடைக்க முடியாதுமா. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்ன பிரியா நீ, கோயில்ல மீனாட்சிய உத்தரவு கொடுத்துட்டா, உன் எதிரில தானே பட்டர் சொன்னாரு. ஏன் கல்யாண விஷயமா உத்தரவு போடுறதுக்கு அந்த மீனாட்சி யாருமா? இது ஏன் விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோ. பிரியா சற்று ஆவேசமானாள். கார் மதுரை நகர சாலைகளில் நெளிந்து கொண்டிருந்தது. அவளது கோபமும் குழப்பமும் லக்ஷ்மிக்கும் நன்கு புரிந்தன. ஒரு விதத்தில் அவளது அந்த கோபத்தை லக்ஷ்மி ரசிக்கவும் செய்தாள். பிரியா, நீ கோபப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குடா. உனக்கு என்ன பிரிய மனசு இல்ல, சரிதான? அது மட்டும் இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாண சடங்குலேயே நம்பிக்கை கிடையாது. பொம்பளை மட்டும் தாலி கட்டிக்கணும், ஆம்பளை கைய பிடிச்சுக்கிட்டு பணிவா மேடைய சுத்தி வரணும், எல்லார் காலிலேயும் பொம்பளை விழுந்தெந்திரிக்கணும், அப்புறம் முதல் ராத்திரியில பால் எடுத்துக்கிட்டு போகணும், புருஷன் காலில் விழணும். இதையெல்லாம் நினைக்க கூட எனக்கு பிடிக்கல. இதுல முழுக்க முழுக்க பெண்ணடிமைத்தனம் தாமா தெரியுது. கல்யாணம்ங்கிறது சமமான நிலையில நடக்கணும். அது ஒரு ஒப்பந்தம், அவ்வளவுதான். 2 பக்கமும் பரஸ்பர நல்லெண்ணமும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கணும். அதை விட்டுட்டு பிரியா ஒரு புதுமை பெண் என்பதும் அதிலும் இக்காலத்து ஹைடெக் பெண் என்பதும் அவள் பேச்சில் தெரிந்தது. லக்ஷ்மி அடுத்த நொடியே அவளுக்கு திருஷ்டி கழித்தாள். கண்ணு, எனக்கு பிறகு நம்ம குடும்பத்தையும் சொத்து பத்தையும் நிச்சயம் நீ நல்ல விதமா காப்பாத்துவ. எனக்கு உன்னோட இந்த தைரியமும் சிந்தனையும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ சொல்றதுல இருந்து ஒன்னு எனக்கு நல்லா புரியுது. பதிவு கல்யாணம்தான் பிடிக்கும்னு சொல்லாம சொல்லிட்ட, சரிதானே? ஆமா, அதுக்காக நான் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டதா நினைச்சிடாத. குறைஞ்சது 5 வருஷம் நீ கல்யாணம் பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. பிரியா கட்டளையே போட்டாள். லக்ஷ்மி அதையும் ரசித்தாள். அதே நேரம் அவர்களது பங்களாவும் வந்து காரும் உள்ளே நுழைந்தது. பக்கவாட்டில் கணவரின் சமாதி அமைந்த நினைவாலயம். அதை பார்த்து நெகிழ்ந்தபடியே காரை விட்டு லக்ஷ்மி இறங்கினாள். பிரியாவோ அவளுக்கு முன் துள்ளிக் கொண்டு பங்களாவினுள் நுழைந்தாள். லக்ஷ்மி மகளின் அந்த வேகத்தையும் வெகுவாக ரசித்தாள். நிதானமாக காரை விட்டு இறங்கி அவள் உள்ளே நுழைந்த அதே வேளையில் அவளது உதவியாளனான சிட்டிபாபு நெளிந்தபடி எதிரில் வந்தான். என்ன சிட்டி? மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. நரிக்குடி ஜமீன்தார் நல்லமணியோட ஆளு நீங்க வெளியே போயிருந்தப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. விஷயத்த சொல்லியா? அவருக்கு திடீர்னு மாரடைப்பா மேடம், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். சிட்டிபாபு சொன்ன இந்த தகவல் லக்ஷ்மியின் தலையில் ஒரு இடி போன்று விழுந்தது. என்னையா சொல்ற? ஆமாங்க மேடம், உங்களை பார்க்கணும்னு ரொம்பவே அவர் ஆசைப்படுறாராம். சிட்டிபாபுவின் பேச்சை கேட்டபடி அப்படியே சோஃபாவில் சோர்வோடு விழுந்தாள் லக்ஷ்மி. மேலே மாடி அறையில் ஒரு மேற்கத்திய சீடியின் பாட்டு சத்தம், கூடவே பிரியா அதோடு சேர்ந்து ஆடும் அரவமும் கேட்டது. சோஃபாவில் இருந்து எழுந்தாள். டிரைவர் ஞானமணி மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதத்துடன் அவள் அருகே வந்து நின்றான். இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு காருக்கு போ, நாம இப்ப உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அம்மா, ஆஸ்பத்திரியில யாருமா? ஞானமணியும் பதற்றமாக கேட்டான்.
ஆ, என் சம்மந்தி, போ வண்டியை எடு, நான் சேலைய மாத்திட்டு வந்துடுறேன் என்று அவனிடம் சற்று எரிந்து விழுந்துவிட்டு உடைமாற்ற வேகமாக உள்ளே சென்றாள். அரசு மருத்துவமனை. மயக்க ஊசியின் பிடியில் இருந்து மெல்ல கண் விழித்தார் மாஜி எம்எல்ஏ ராஜதுரை. முதுகு பக்கம் ஆபரேஷன் முடிந்திருந்தது. வயிற்றோடு வளைத்து ஒரு பெரிய கட்டு. எழுந்து உட்கார்வதென்பதெல்லாம் குறைந்தபட்சம் 1 மாத காலத்திற்கு முடியாத காரியம். படுத்த படுக்கையாக கிடந்த ராஜதுரை எதிரே இப்போது சிலர். அவர்களில் சடைப்பிடித்த தலையும் நெற்றி கொள்ளாத விபூதியுமாக ஒரு காவி வேட்டிக்காரர் இருந்தார். அவரது இடுப்பில் விபூதிப்பை. அதில் ஒரு சிட்டிகை விபூதியை எடுத்து மந்திரம் சொன்னபடியே ராஜதுரையின் நெற்றியில் இட்டார். அவருக்கு அருகில் இருந்தவர் ராஜதுரையிடம் அவர் யார் என்று சொல்லத் தொடங்கினார். மாப்ள, சாமி பேரு சங்கரானந்தம், சதுரகிரி மலை பக்கமா திரியிறவரு. செப்படி வித்தையெல்லாம் சாமிக்கு சர்வசாதாரணம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மாயமா மறைஞ்சிடுவாரு. அப்படி ஒரு சக்தி. உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சு நாங்க தான் படாத பாடுபட்டு அவரை கூட்டிட்டு வந்தோம். சாமி மந்திரம் சொல்லி விபூதி போட்டுட்டா எப்படிப்பட்ட நோவும் பறந்து போயிடும்பா. சொன்னவர் ராஜதுரைக்கு மாமாமுறை. ராஜதுரையும் அந்த சாமியாரை பார்த்து சிரமப்பட்டு கைகளை கூப்பினார். சாமியார் கூப்பிய அவரது கையை தன் கரங்களால் பற்றினார். சாமியாரோட கை இரண்டும் ஜில்லென்று பிணத்தின் கைகளை தொட்டது போல் இருந்தது. அதேவேளை ராஜதுரை உடம்பில் ஒரு புது மின்சாரம் பாய்ந்த மாதிரியும் தெரிந்தது. கவலைப்படாதப்பா, உனக்கு எல்லாம் சரியாயிடும். நான் சில குளிகைகள் தர்றேன், அதை சாப்பிடு. முதுகு இரும்பு போல மாறிடும் என்று அவர் ஆறுதலாக பேசினார். ஆமா மாப்ள, எல்லாம் சரியாயிடும். சாமி இத்தனை நாளா மலையை விட்டு வந்ததே இல்லை. உனக்காக நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். சாமி நம்ம கூட இருந்தா 100 யானை பலம் நமக்கு. திரும்பவும் மாமாதான் பேசினார். ராஜதுரைக்கும் அந்த சோர்வான வேளையில் அப்படியோர் ஆறுதலான பேச்சும் அரவணைப்பும் தேவைப்பட்டன. படுத்த நிலையிலேயே நன்றி என்கிற மாதிரி சாமியாரை பார்த்தார். சாமியார் ராஜதுரையின் கண்களேயே உற்று பார்க்க தொடங்கியிருந்தார். உள்ளுக்குள் மனதின் குரல், பயப்படாதே, நான் இருக்கிறேன். இனி நான் தான் உன் எஜமானன். நான் சொல்வதை நீ கேட்டால் போதும். உன்னால் எனக்கு பல காரியம் ஆக வேண்டும். என்னாலோ உனக்கும் பல காரியங்கள் ஆகும். ஆகையால் எதற்கும் கவலைப்படாதே. அந்த சாமியார் மனதுக்குள் பேசாமல் பேசியது ராஜதுரைக்குள் அப்படியே இறங்கியது. ராஜதுரையும், சாமி எல்லாம் உங்க சித்தம். எனக்கு அந்த பொம்பளையோட கொட்டத்தை அடக்கணும் சாமி என்றார். ராஜதுரை இப்படி எடுத்த எடுப்பில் சொன்னதை கேட்டு சாமியார் ஒரு சிரிப்பு மட்டும் சிரித்தார். பின்னர் மெல்ல தலையை வருடி கொடுத்தார். இப்போதைக்கு ஓய்வெடு. எங்கே வாயை திற என்றார். ராஜதுரையும் வாயை திறக்க கையை உயர்த்தி ஒரு மரத்தில் இருந்து பழம் ஒன்றை பறிப்பது போல பறித்ததில் ஒரு வாழைப்பழம். அதுவும் நல்ல செவ்வாழைப்பழம். அந்தரத்தில் அது எப்படி வந்தது என்கிற ஆச்சரியம் எல்லோரிடமும். அதை மெல்ல உரித்தவர் பழத்தை கிள்ளி நடுவில் ஒரு மிளகு போல குளிகை ஒன்றை வைத்தார். கிள்ளிய மீதி பழத்தை திரும்ப வைத்து ராஜதுரை வாயருகே கொண்டு சென்று சாப்பிடு என்றார். மாமாவுக்கு விளங்கிவிட்டது. மாப்ள, சாமி உனக்கு பழத்துல மருந்து வச்சு தராரு. நாளைக்கே நீ எழுந்து உட்காருவ பாரு என்றார் ஒருவித பரவசமுடன். பின்னர் சாமியார் அந்த வார்டை விட்டு மாமாவுடன் வெளியே வந்தார். வார்டில் நடந்தபடியே மாமாவிடம் மெல்லிய குரலில் கேட்டார். ஆமா, அந்த நாகமாணிக்கக்கல் யார்கிட்ட இருக்குன்னு ராஜதுரைக்கு தெரியும் தானே? அவர் கேட்ட விதமே அவரது தேவை எது என்பதை மாமாவுக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டது.